بسم الله الرحمن الرحيم. وعن أبي أيوب رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث يلتقيان فيسد هذا ويسد هذا وخيرهما الذي يبدأ بالسلام. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் வெறுக்க வேண்டாம். பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்ட செயல் இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவர் இன்னொருவரை பார்க்கிறார், முகம் திருப்பிக் கொள்கிறார். பார்த்த நபரும் இன்னொரு நபரை பார்க்கும் பொழுது தனது முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இவர் அவர் முகத்திலிருந்தும் அவர் இவருடைய முகத்திலிருந்தும் திருப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த 2 பேர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், முதலாக யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவரே சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் தான் 2 பேருமே. ஒருவர் இன்னொருவரை பேசாமல் இருப்பதோ வெறுத்திருப்பதோ 3 நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை. ஒரு மனிதனுடைய கோபமும் ஒரு மனிதனுடைய வெறுப்பும் அவனுடைய அந்த சங்கடங்களும் மன உளைச்சலும் 3 நாட்களுக்கு மேல் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டாம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில சுமார் 6237 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமானதொரு ஹதீஸாக சமூகத்துக்கு தெரிகிறது. ஆனால் நிறைய நபர்கள் இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகளையும் விஷயங்களையும் பொருட்படுத்தாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனோ இச்சைகளும் ஆசைகளும் ஷைத்தான் அவர்களை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையும் மிகப்பெரியதாக இருக்குது. ஒரு மனிதன் தனக்கு நோய் வருவதும் தான் உலர்ந்து போவதும் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதும் பிறரை பற்றி அந்த மனிதன் நினைப்பதனால், கவலை கொள்வதனால், தனக்கு இழைத்துவிட்ட அநீதிகளை நினைத்து தனக்கு ஏற்படுத்தப்பட்டுவிட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் அநியாயங்களையும் நினைத்து அவன் பல நாட்கள் தன்னுடைய மன உளைச்சலை இரவு பகலும் ஆக்கிக் கொள்வதனால அவனுக்கு தூக்கம், உணவு, குடிபானம் இவைகளெல்லாம் அவன் இழந்து விடுகிறான். அதில் அவனுக்கு வெறுப்பும் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மனிதனை பற்றி உண்டான வெறுப்பு அவனுடைய உட்கொள்ளக்கூடிய உணவுகளிலேயும் ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால் சரியாக தன்னுடைய உடலுக்கு உணவு செல்லாததனால் பல நோய்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பல சோர்வுகளுக்கும் அவன் ஆளாகி விடுகிறான். ஆகையினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெறுப்பும் வெறுப்பும் ஒரு மனிதனுடைய வெறுப்பு என்பது இருக்க வேண்டியதுதான். அது மனிதனுடைய இயற்கை, அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது. 2 மனிதர்கள் கருத்து வேறுபாடால் சண்டையிட்டு கொண்டால், அவர்கள் ஏதாவது மன உளைச்சலுக்கு 2 பேரும் ஆளானால் அது 3 நாளுக்கு மேல் அது நீடிக்க வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு. ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை, ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உன்னதமான ஒழுக்க நற்பண்புகள்ல உள்ளது இது ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். இன்றைக்கு மனிதர்களை வெறுத்து பல வருடங்களாக ஆயுள் முடியும் வரையிலும் அவர்கள் மௌத்தாகும் வரையிலேயுமே வெறுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. மௌத்தானதற்கு பின்னால்தான் அவரிடத்துல நம்ம பேசியிருக்க வேண்டுமே, அவருடைய குறைகளை எல்லாம் நாம் மன்னித்திருக்க வேண்டுமே, அவர் மௌத்தானதற்கு பின்னால் அவரிடத்துல எப்படி மன்னிப்பு கேட்பது? ஆகையினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு மனிதனுடைய நிலைமை என்பது 3 நாளுக்கு மேல் அவன் இருக்க வேண்டாம். மௌத்து என்பதும் உயிர் பிரிதல் என்பதும் மனிதன் உலகை விட்டு பிரிதல் என்பதும் அல்லாஹ்வுடைய கையில இருந்து கொண்டிருக்கு. ஆகையினால 3 நாளைக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம், பேசிவிடுங்கள். லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாசி. 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம். சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த துரோக செயலையும் அநியாயங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனம் பொறுத்து விட்டு நம்முடைய காரியங்களை நாம் எப்பொழுதும் போல அவர்களிடத்தில் நடந்து கொள்வதும், சலாம் சொல்லிக் கொள்வதும், அவர்களை நாம் பேசிக்கொள்வதும் தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு மேல் உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த ஹதீஸ்ல ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை முகம் திருப்பிக் கொள்கிறார். அவர் இவரை பார்த்து திருப்பிக் கொள்கிறார், இவர் அவரை பார்த்து திருப்பிக் கொள்கிறார். இப்படி முகங்களை திருப்பிக் கொள்ளுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஏன் முகங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும்? உங்களுடைய வெறுப்பை காட்டுவதற்கு, உங்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு, நீங்கள் அவர் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பிரியம் கொள்ளவில்லை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை பார்த்து புன்முறுவல், சந்தோஷப்படுதல், சிரிக்குதல், புன்முறுவதல் காட்டுதல், சலாம் சொல்லுதல், முகமலர்ச்சியோடு தனது முகத்தை அவரிடத்திலே காட்டுதல், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியம் கொண்டார்கள். ஆனால் முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் என்பதை நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியில சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவது அவனை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய 3 நாட்களுக்கு மேல் அது நீடிக்க வேண்டாம். கோபம் என்பது அல்லாஹ் இயற்கையாக மனிதனுடைய உள்ளத்திலேயும் அவனுடைய இயற்கையாக உடலிலேயும் வைத்து படைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது 3 நாட்களுக்கு மேல் அது நீடிக்க வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரத்துவம் என்பதும் நட்புத்துவம் என்பதும் அவர்களுடைய அந்த ஊடல் கூடல் என்பதில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சில நேரத்தில் கண்டிப்பார்கள், சில நேரத்தில் ஒதுங்கிக் கொள்வோம், சில நேரத்தில் சந்தோஷமாக பேசும் பொழுது சேர்ந்து கொள்வோம். இதுதான் மனிதனுடைய அன்றாட நிலைமையாக இருந்து கொண்டிருக்கு. ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்பதாக தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கி சகோதரத்துவத்தை அதிகப்படுத்துவது, ஒற்றுமையோடு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.